இது வந்து தியா ஸ்பெஷல். பாருங்கள், நான் ஒரு சட்னி பண்ணுறேன். எல்லோரும் பண்ணுறதானான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ராயல்சீமா சில்லிங்க. நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு இது ஃப்ரை பண்ணுறேன். இது நான் சாப்பிட்டது பல்லாரியில் சாப்பிட்டுருக்கிறேன், அப்புறம் ஆந்திராவில் சாப்பிட்டுருக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் இது சில வீடுங்களில் வந்து பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, ₹1 ஒரு தோசை அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் நான் சாப்பிட்டுருக்கிறேன். ஸோ அது எப்படி என்னது நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஒரு டமோட்டா இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போவும் சேல் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ தோசையோட ரேட்டு வந்து ₹5 ஒரு தோசை. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சட்னி வந்து. தோசை ஒரு தோசைக்கு நிறைய சட்னி ஊற்றிப்போம் நம்ம. அந்த டமோட்டா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லி வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டா லைட்டாக. இப்போ இதோட சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு உரிச்சக்கல் போட்டிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு தான் போட்டிருக்கிறேங்க. நெக்ஸ்ட் துளியோண்டி புளி. இது மிக்ஸி போட்டுடலாம். இது நான் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லை, கட்டியாகவும் இல்லை, மீடியமில் தான் நான் இது இப்போ போடுறேன். நீங்கள் இது தண்ணியாக பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை கட்டியாக பண்ணிவிட்டு தோசை போடும்போது அது மேலே தடவுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் தாளிக்கிற மாதிரி தான் இது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த காஞ்ச மிளகா நிறைய பேர் வந்து ரொம்ப கருப்பாக ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் தாளிக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் உளுந்து வெந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காஞ்ச மிளகா கரைப்புளி போட்டு உடனே அதில் டிஸ்போட் பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளிக்கிற இது வந்து பார்க்குறது கூட நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அந்த சில்லி ஊறினதுக்கப்புறம் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசை போட போகிறேன். இந்த தோசை பேட்டரி கூட நான் வீட்டில் பண்ணிக்கிட்டு தாங்க. எப்படின்னா, நான் ஒரு 3 அலாக்கு பச்சரிசி எடுப்பேன், 1/2 அலாக்கு உளுந்து போடுவேன், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுவேன். அது நல்லாயிருக்கும். நான் அப்பப்போ வந்து பச்சரிசியில் தான் செய்வேன். பாருங்கள், நான் அது ஒரு நாள் நானும் அதுவும் எப்படி செய்யணுன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி தோசைக்கு வந்து ஸ்மூத்தாக முதுன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பபுள்ஸ் பார்த்தீங்களா எப்படி வருது? இந்த மாதிரி சட்னிஸ்க்கு வந்து இந்த மாதிரி தோசை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஆப்பம் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த தோசை. ஊற்ற ஊற்ற சாப்பிட்ணுமனே தோணும் அந்த சட்னிக்கு வந்து. பார்த்தீங்களா பபுள்ஸ் எப்படி வருது? இதோடு சேர்த்து என் டாட்டருக்கு வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா அவங்க கொஞ்சம் எக்ஸாம்ஸில் இருக்கிறதுனால அதனால் நான் இந்த ஆரஞ்சு ஜூஸு இதோடு சேர்த்து பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, என் டாட்டர் எப்போவுமே வீடியோக்கு வரமாட்டாங்களே, இன்றைக்கி அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமலே நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். பாருங்கள். Please like and share, subscribe my channel. Thank you.